நான் எந்த லெவலுக்கு உங்களை அப்டேட் பண்ண போறணும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எதெல்லாம் நம்ம வந்து கண்காணிக்கிறோமோ அதான் வளர்க்கிறோம், எதெல்லாம் வந்து மெஷர் பண்றோமோ அதான் வந்து க்ரோ பண்ண முடியும். அப்போ என்ன வேணும் அப்படின்னா, இங்க மெஷரிங் தெரியும். அப்போ உங்க லெவல் ஆஃப் திங்கிங், உங்க லெவல் ஆஃப் ஸ்பீச் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா எந்த லெவல் நீங்க மேம்படணும் எனக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஸோ அந்த வகையில இட்ஸ் கால்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் 1 minute ஸ்பீச். ஒரு நிமிஷம் பேச மாட்டீங்களா? ஹலோ, 1 minute ஸ்பீச். இட்ஸ் 1 minute ஸ்பீச். டாபிக் நீங்க கொடுக்குறீங்களா, நான் கொடுக்கட்டுமா? தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அதுக்கு தான் ரெடியா இருக்கேன். ஓகே, ஸோ 1 minute ஸ்பீச் வரப்போது என்ன அப்படின்னா, நீங்க ஒரு நிமிஷம் பேச போறீங்க. 1 நிமிடம் அந்த தலைப்பு ஒட்டி நல்லா யோசிச்சுக்கோங்க. முறுக்குனா நான் எப்பயே சொல்லிட்டேன், முறுக்க பேசாதீங்க. மொபைல்னா மொபைலா பேசாது, பவர் பேங்க்னா பவர் பேங்க் பேசாது. இவங்களுக்கு என்ன நியூஸ் கொடுக்கலாம்னு யோசிங்க, அதுல என்ன புது தகவல் கொடுக்கலாம்னு பாருங்க. இந்த நாளுக்குள்ள வந்தா சந்தோஷம், ஒன்றும் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யூ ஸ்பீக் 1 minute கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க, அதுதான் எங்களோட ஆசை. சரியா? இந்த டாஸ்க் எப்படி ஆட போறோம் அப்படின்னா, ரொம்ப கேஷுவலா இருப்பாரு, ஒரு வார்டுக்கு இருப்பாரு. அண்ட் அடுத்து ரஜினிகாந்த் தான் பேச போறாருன்னு தெரிஞ்சதுன்னா அந்த ஃபயர் இருக்கு பாத்தீங்களா, அடுத்து அதேதான் சார். இப்போ சாங்கி அடுத்து நீங்க தான். ஓகே, ரெடியா? அப்படி வச்சுக்கோ. ஓகே, ஸ்டார்ட். அந்த ஃபயர் இன்னும் கொஞ்சம் ஃபயரா செம்ம வேகமா எந்திரிப்பா தலைவர் வந்துட்டு. ஓகே, ரெடியா? ஸ்டார்ட். அந்த சேரே உதப்பாங்க. ரெடியா? நீங்க கால் கல் போடுறா. ஓகே, ரஜினிகாந்த் ஜி கையில கை அதே. ஓகே, ஸ்டார்ட். தட்ஸ் a fire. இந்த எந்திரிச்சு வர்ற வேகம் இருக்கு பாத்தீங்களா, that start your journey. உங்க ஜர்னி எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எந்திரிச்சு வர்றதுல இருந்து ஆரம்பிக்குது. பேச ஆரம்பிச்சதுல இல்ல, பேச ஆரம்பிக்கிறது இல்ல. நீங்க எந்திரிச்சு வர்ற வேகம் தான் உங்களோட பேச்சோட கனம், உங்களோட ஒலியோட சத்தமும் அந்த ஆடியன்ஸ் வந்து அப்படியே மறைஞ்சிடணும். ஆடியன்ஸ் அதை பார்க்கும்போது எஸ் he is going to fire something, yes he has some message, அவருக்கு ஏதோ ஒரு மெசேஜ் இருக்கு சொல்றதுக்காக நினைக்கணும். பார்க்கும்போது வியப்பா பார்த்துருப்பீங்க, நல்ல கைதட்டல். அதற்கு அதாவது இந்த ஒரு பயிற்சியில மட்டும்தான் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபர்மேஷன் உடனே அப்படியே பார்க்க முடியும். இப்போ ஒரு சேல்ஸ் கோச்சிங் நான் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன், சேல்ஸ் ட்ரைனிங் நான் பண்ணேன் அப்படின்னா சேல்ஸ்ல நீங்க ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்க சேல்ஸ் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியும். கோவப்படாதீர்கள் அப்படின்னு ஒரு ட்ரைனிங் இருக்கிற ஒரு பேச்சாட்டில் பண்றேன் அப்படின்னா அதை நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணும்போது மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த பர்டிகுலர் ப்ரோக்ராம் மட்டும்தான் எங்க 2 பேருக்கோ இங்க நடத்துற ஆர்கனைசர்ஸ்க்கோ என்ன மகிழ்ச்சி இருக்குன்னா, அடாடாடா அடாடாடா அப்படின்ற அந்த மகிழ்ச்சி உண்மையிலே இருக்குங்க. நல்ல அற்புதமான கைதட்டல் கலக்கிட்டீங்க. சோ நைஸ். எல்லாருமே அந்த என்னன்னா அடுத்து நான் என்ன எதிர்பார்த்து வருகிறோனோ அந்த கட்டம் கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எல்லாம் நேற்று நைட் பேசுனது அது ஒண்ணுதான், நானும் சாகிரோ பேசுறது அது ஒண்ணுதான். என்ன அப்படின்னா எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ண சொல்றோமோ அதெல்லாம் வந்து என்ன அப்படின்னா நீங்க ரொட்டீனா கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அவேர்னஸ் உள்ள போய்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது மிக சந்தோஷமான விஷயமா இருக்கு. we feel very proud about your performance. நல்ல கைதட்டல். the way you speak, the way you gestures ஆகட்டும், postures ஆகட்டும், நீங்க நிக்கிற விதமா இருக்கட்டும், அதை கையில அதான் என்னன்னா சில பேர் இப்படி வந்துட்டா கூட வந்துடணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. இன்னும் அந்த டோனை